friends, welcome to channel Anusti Healthy Kitchen. இன்னைக்கு பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு பிடி கொழுக்கட்டை, கார பிடி கொழுக்கட்டை, இது ரெண்டும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடனே வரும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். 3/4 கப் வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வந்து 1 கப், வெல்லம் வந்து 3/4 கப், இதுதான் வந்து நம்மளுக்கு அளவு. ஸோ இப்போ வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு வெல்லம் வந்து கொஞ்சம் கரையணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஏலக்காய் வந்து மிக்சியில் சுற்றி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெல்லம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை இப்போ எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோவாக இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து லெவல் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாகிரி பாகு அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கப்பயே வந்து நம்ம ஆட் பண்ணி கலக்கணும். கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா கையிலேயே வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி வந்து கையில் நம்ம பிடிச்சிக்கணும். நம்மளோட விரல் வந்து பதிகிற மாதிரி நம்ம அழுத்தி பிடிச்சிக்கணும். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லா கொழுக்கட்டையும் நம்ம வந்து பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து அடுத்து ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். வாங்க இப்போ நம்ம கார கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டு 2யும் சேர்த்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார பிடி கொழுக்கட்டைக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் அரிசி மாவு 100 கிராம் இருக்கும். இந்த கூடவே வந்து 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாயில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க மாவில் இந்த சுட தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டோம். கலந்து இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் சூடான பிறகு நம்ம கையிலேயே கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் வந்து இன்னைக்கு பச்சை மிளகா போடாமல் மிளகு தூளாக வந்து போடுறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி வந்து இனிப்பு கொழுக்கட்டை பிடிச்சு வச்சோமோ அதே மாதிரி இதையும் வந்து சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு கையில் வந்து நல்லா விரல்கள் பதிகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வந்து இப்போ பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த இனிப்பு கொழுக்கட்டையோட இந்த கார கொழுக்கட்டையும் சேர்த்து நான் 2 இப்போ வந்து ஆவியில் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த இதை வந்து உள்ளே வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து ஆவியில் வேகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கொழுக்கட்டையெல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ நம்மளோட சுவையான டேஸ்டான இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது விநாயகருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து என் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you all. Bye bye.